நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புதிய பேருந்து நிலைய கழிவறைக்காக கட்டப்பட்ட செப்டிக் டேங்கில் தவறு விழுந்து முதியவர் உயிரிழந்தார். வள்ளியூர் 9வது வார்டு திமுக கிளை செயலாளரான 65 வயது முதியவர் முருகன் பாத்திரக்கடையில் வேலை செய்து வந்தார். இவர் நேற்றிரவு வழக்கம் போல கடை வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினார். அப்போது பேருந்து நிலையத்தில் புதிதாக தோண்டப்பட்டு வரும் செப்டிக் டேங்கில் தவறி விழுந்தார். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் முருகன் செப்டிக் டேங்கில் விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை அவ்வழியாக சென்றவர்கள் முருகன் சடலமாக தண்ணீரில் மிதப்பதை பார்த்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்த காவலர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் மின்சார ரயிலை மறித்து விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக, அமித்ஷா, மோடி இவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். முழுக்க முழுக்க திரிபுவாத அரசியலை பாஜக முன்னெடுக்கின்றது. இதேபோன்று சென்னை வால்டாக்ஸ் சாலையிலும் அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்திரா காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் போராட்டத்தால் சைதாப்பேட்டையில் மின்சார ரயில் சுமார் 10 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. இதேபோன்று வால்டாக்ஸ் சாலையிலும் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் திருநெல்வேலியில் கேரள அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் அவர்களுடைய ஆய்வுக்கு அல்லது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது? அபிநயா, கேரளாவிலிருந்து கழிவுகள், அதாவது மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட ஏராளமான கழிவுகள் திருநெல்வேலி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுகிறது. இந்த கழிவுகள் கொட்டப்படுவதை கேரளாவைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்போது ஆய்வு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொட்டப்பட்ட அந்த காட்சிகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவைச் சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் முகமது ரியாஸ் தலைமையிலான மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், கேரளாவினுடைய மாநகராட்சியை சேர்ந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள், இமேஜ் என்ற அமைப்பை சார்ந்த அதிகாரிகள் என அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என அவர்கள் திருநெல்வேலி மாவட்ட அதிகாரிகளோடு இணைந்து இந்த ஆய்வை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இவர்கள் பழவூர் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய பள்ளத்தில் கொட்டப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஏற்கனவே அவர்கள் ஒரு இடத்துல ஆய்வு, அதாவது ஒரு தனியார் பட்டா நிலத்தில் ஆய்வு மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் தற்போது இது ஊராட்சிக்கு சொந்தமான இடம். இந்த இடத்துல கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொண்டாநகரம் பகுதியில் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் கழிவுகள் கொட்டப்படக்கூடிய அனைத்து இடங்களிலும் அவர்கள் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். இந்த ஆய்வுக்கு பிறகாக கேரளாவிலிருந்து வந்தது என்பதை அவர்கள் உறுதி செய்யக்கூடிய நிலையில் பயோவேஸ்ட் எந்த அளவில் இருக்கிறது, அதாவது அந்த மருத்துவ கழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து அந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. தமிழக அதிகாரிகள் என்னென்ன கழிவுகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு காட்டக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களோடு மொத்தமாக அவர்கள் 7 பேர் வந்திருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த ஆய்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. சுமார் இன்று மாலை வரை இந்த ஆய்வு நடத்தப்படும் என தெரிய வருகிறது. என்னென்ன கழிவுகள் இருக்கிறது என்பது குறித்து இந்த ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இந்த ஆய்வு நடத்தப்படும் என தெரிய வந்திருக்கிறது. பிறகாக ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் சொன்னது போல இந்த கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும், கேரளா கொண்டு செல்லப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்ட நிலையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆய்வு இன்று மாலை வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மருத்துவ கழிவுகள் தற்போது அங்கு கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் கேரள அதிகாரிகள் தங்களுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் அது சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவமணி.
அம்பேத்கர் விவகாரத்தில் திமுக கருத்தையே எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் என ஏன் திணிக்கிறீர்கள் என்று தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்திக்கு பேட்டியளித்த அவர், அம்பேத்கர் விவகாரத்தில் கருத்து கூறாதவர்களை தலித்திற்கு எதிரானவர்கள் போன்ற தோற்றத்தை திமுக ஏற்படுத்தக்கூடாது என்று கூறினார். அம்பேத்கர் விவகாரத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எதிர்வினை ஆற்றாங்க. தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக தரப்புல யாரும் எதுவும் பேசல, ஏன் ஒரு மௌனத்தை அதிமுக காக்கிறது, எடப்பாடி பழனிசாமி காக்கிறார் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. அந்த மௌனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அவங்க அப்படிதான் கேட்பாங்க. நான் தான் கேட்கிறேன், இன்னைக்கு இலங்கை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இவங்க கூட்டணி வேணும்ன்றதுக்காக டிராமா தானே செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆக அந்தந்த கட்சியின் நிலைப்பாடுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் செஞ்சது சரின்னு நினைச்சிருக்கலாம். அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமரை இன்னும் நெருக்கமாக பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகளை பார்ப்பவர்களுக்கு, அம்பேத்கர் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் நீங்கள் எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும்? இல்லை, அவர்கள் சம்மதமாக இருக்கலாம்ல. மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏன் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அல்லவா? ஒரு தலைவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும். ஆக இது இவங்க அனாவசியமாக எதிர்க்கட்சிகள் இதை பிரச்சனை ஆக்குகிறார்கள். இதில் ஏன் நாம் தலையிட வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி சரியாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை கூட அவங்க வைக்கலாம்ல. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்துரிமை இருக்கிறது. அதை அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ என்பதுதான். நீங்க சொன்னா உடனே அவங்க எல்லாம் தலித்துக்கு ஆதரவானவர்கள், சொல்லலன்னா அவங்க எல்லாம் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு சட்டாம்பிள்ளை தனத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கட்சிகளும் மேற்கொள்ள கூடாது என்பது எனது கருத்து. அதனால முதலில் தமிழக முதலமைச்சரும் தமிழக கூட்டணி இந்தி கூட்டணியும் தலித்துகளுக்கு தமிழகத்தில் என்ன மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள். மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு வெகு விரைவில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே மாம்பாக்கம் பகுதியில் உள்ள சிப்காட்டில் ஒரே நாளில் 1,00,000 மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதனை அமைச்சர் டிஆர்பி ராஜா பங்கேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு முடித்துவிட்டதாகவும் மத்திய அரசு நடவடிக்கைக்காக காத்திருப்பதாகவும் கூறினார். நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம வெகு விரைவில் நல்ல ஒரு அற்புதமான அதெல்லாம் அது ப்ராசஸ் இருக்கு. இப்ப யூனியன் கிட்ட போயிருக்கோம். எல்லாம் நம்ம சைட்ல எல்லாம் பண்ணியெல்லாம் முடிஞ்சது. யூனியன்ல இருந்து வரணும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் மக்களை அச்சுறுத்தி வரும் புல்லட் ராஜா யானையை கண்காணிக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலரும் கால்நடை மருத்துவரும் வந்துள்ளனர். சேரங்கோடு, சேரம்பாடி, பிதற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் புல்லட் ராஜா வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. இந்த யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ட்ரோன் கேமரா உதவியுடனும் முதுமலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொம்மன், சீனிவாசன் என்ற 2 கும்கி யானைகளின் உதவியுடனும் தேடும் பணி நடைபெறுகிறது. இந்நிலையில் கூடுதலாக வன பாதுகாவலரும் அனுபவம் வாய்ந்த கால்நடை மருத்துவர் கலைவாணனும் புல்லட் ராஜா யானையை தேடி வருகின்றனர்.